ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பொது தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொகை சொற்களை விரித்து எழுதுக. தொகை சொற்களை விரித்து எழுதுக. தொகை சொற்கள் விரித்து எழுதுக, இதுதான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கணி. முக்கணி முக்கணி என்னென்னதெல்லாம்? முக்கணி வந்து மா, பலா, வாழை. மா, பலா, வாழை, இதுதான் வந்து முக்கணிகள். அதுக்கப்புறம் முத்தமிழ். முத்தமிழ் முத்தமிழ் வந்து இயல், இசை, நாடகம். முத்தமிழ் வந்து இயல், இசை, நாடகம். நாற்றிசை. நாற்றிசை வந்து கிழக்கு, 4 திசைகள்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 திசைகள் தான் குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஐவகை நிலங்கள். ஐவகை நிலம். ஐவகை நிலங்கள் என்னென்னதெல்லாம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுதான் ஐவகை நிலங்கள். அதுக்கப்புறம் வந்து அறுசுவை. அறுசுவை. அறுசுவை என்னென்னதெல்லாம்? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு. இதுதான் அறுசுவைகள். தொகை சொற்களை விரித்து எழுதுக. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முக்கணிகள் என்னென்னதெல்லாம்? மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு.